நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக தமிழ்நாடெங்கும் 61 சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி முறைகளில் ஜனநாயகம்தான் உயர்ந்தது, அதுதான் மக்களுக்கானது என்ற அடிப்படையில் மக்களுடைய வாக்குரிமையினுடைய அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பிரதிநிதிகள் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய முறைதான் உலகெங்கும் ஜனநாயக என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் நியாயமாகவும் நாணயமாகவும் உண்மையானதாகவும் எந்தவிதமான அச்சுறுத்தல்கள் ஆசை வார்த்தைகள் இல்லாததாகவும் இருந்திட வேண்டும். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எந்த நோக்கத்திற்காக இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதோ, இந்திய நாடு ஒரு சுதந்திரமான ஜனநாயகபூர்வமான குடியரசு என்று அறிவிக்கப்பட்டதோ அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இல்லாமல் தமிழ்நாடெங்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இது ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கக்கூடிய வகையில் பட்டி தொட்டி எல்லாம் பணம் வாக்காளர்களுக்கு வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. நான் போட்டியிட்ட ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டினுடைய பல தொகுதிகளிலும், இன்னும் சொல்ல போனால் அனைத்து தொகுதிகளிலுமே எந்தவிதமான தங்கு தடையும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் பரிமாறல் செய்யப்பட்டிருக்கிறது. பல வேட்பாளரிடத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டாலும் கூட அதை பற்றியே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சில குறைபாடுகள், குறிப்பாக அபிடேவிட்டில் பொருந்தாது பொருந்தும் என்று ஒரு வார்த்தைகள் இல்லாவிட்டால் கூட மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. ஆனால் அடாவடியாக, அராஜகமாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக பல கோடிகளை கையிலே வைத்துக் கொண்டு, குறிப்பாக 19ஆம் தேதி, 20, 21, 22, 23ஆம் தேதி இந்த 5 நாட்களில் மிதமிஞ்சிய அளவுக்கு பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் வலிமை பொருந்தியதாக இல்லையா, அல்லது இதை தடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறதா, அல்லது இது ஒரு அங்கம் என்று பணப்பழக்கம், இது ஒரு தேர்தல் நடைமுறையின் அங்கம் என்று விட்டுவிடுவார்கள் என்று தெரியவில்லை. கோவையிலே கூட பல தொகுதிகளில் தங்க காசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இது இப்படியே இருந்தால் இந்த நாடு எங்கே போய் முடியும்? கிராமங்களுக்கு செல்லுகின்ற போது பொதுவாக பெண்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், போதை பழக்கங்களால் தங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பெண்களுக்கு
பாதுகாப்பற்ற நிலை, இளைஞர்களுக்கு வேலை இல்லாத நிலை அனைத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ந்திடுகிறார்கள். ஆனால் அந்த கிளர்ச்சியை எப்படி நெருப்பிலே நீரை ஊற்றி அணைப்பதைப் போல, குறிப்பாக கடைசியாக 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்றால் 22ஆம் தேதி இரவு முதல்ல 500 கொடுத்தால் அதுக்கு பிறகு 1000, இன்னொரு வேட்பாளர் 1000 கொடுத்தால் இவர்கள் போட்டிக்கு 1500 என்று வேட்பாளர்கள் கூடிய போட்டி போட்டுக்கொண்டு 3000 4000 ரூபாய் வரையிலும் ஒரு வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா நடைபெற்றிருக்கிறது. இப்படியே சென்றால் சாதாரண ஒரு குடிமகன், ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் தாங்களும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பே அறவே ஏற்று போகக்கூடிய சூழல் உருவாயிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஒரு சாதாரணமான தேர்தல் சடங்காகத்தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர, இந்த தேர்தலை வசதி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், நீங்களா இந்த தேர்தலை நடத்திக் கொள்ளுங்கள், நாங்கள் முடிவாக முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை போன்றுதான் இருந்ததே தவிர, ஒரு நடுநிலையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு முறைகேடுகளை தடுத்து நிறுத்தி, அடாவடிகளை தடுத்து நிறுத்தி, வாக்காளர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாத ஒரு நிலை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏதோ அமைதியாக தேர்தல் நடைபெற்றது என்று சொன்னால் கூட இது அமைதியான தேர்தலாக கருத இயலாது. என்று சொன்னால் வாக்காளர்களுக்கு போட்டி போட்டு அவர்களை ஊழல்படுத்திய பிறகு இது அமைதியான தேர்தல் எப்படி என்று சொல்ல முடியும்? இந்த தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் கூடுதலான வாக்குப்பதிவுக்கு காரணம் தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. மாறாக வழக்கமாக இருமுனை போட்டியாகத்தான் இருந்திருக்கிறது பெரும்பாலும். ஆனால் இந்த முறை 5 கட்சிகள் 6 கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இறக்கிய காரணத்தினால் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சிக்கு வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையில் களமிறங்கி வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்த காரணத்தினால் ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தலில் வாக்காளர்களுடைய வாக்களிப்பவருடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் என்னுடைய கவலை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது, இது தமிழ்நாடு அளவுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கருதவில்லை. இந்திய அளவுக்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு இந்த பணப்பழக்கம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு உருவாவது எந்த விதத்திலும் சரியானதல்ல. நாளடைவில் ஜனநாயகம் இது படுகொலைக்கு தள்ளப்படும். படுகொலை இன்னும் சொல்ல போனால் பட்டப்பகையிலே இது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. எனவே இதுல இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஏழை எளியோரும் எல்லாரும் நாட்டு மன்னர்கள் எல்லோரும் ஜனநாயகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள், ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய நோக்கம்தான் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இந்த பணப்பழக்கங்களை அடியோடு தடுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை காணணும். இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்று தேர்தல்களை அனுமதிக்கும் பட்சத்தில் இது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விரும்பக்கூடாத சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இனிமேலாவது தமிழ்நாட்டில் இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த தேர்தல் நடைபெற்றக்கூடிய தேர்தல் இது உண்மையான ஜனநாயக பூர்வமான தேர்தல் அல்ல. தேர்தல் அந்த மனுக்கள் தாக்கல் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் மு க ஸ்டாலின் இவங்க மாதிரி இருக்கிற முக்கிய தலைவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அதாவது எங்களுடைய வேட்பாளர் 4 பேருங்க ஒரு பொருந்தாதுன்னு எழுதலைங்க. பொருந்தாதுன்னு எழுதுறது ஒரு ஆடிட்டரோ அல்லது அபிடேவிட் பண்ணக்கூடிய நோட்டரியோ ஏதாவது வேகமாக பார்க்கிற போது நிறைய மனுக்கள் வரும்போது அது அங்கே ஃபில்லப் பண்ண சொல்லலாம்.
அதுக்காக வந்து நானே பேசினேன் 2 ராம்நாட்டில் வந்து முனிசாமி எங்கள் வேட்பாளர். அடுத்த நாளெல்லாம் பேசுறோம் சார், வந்து இது ஸ்மால் மிஸ்டேக், அப்சர்வேட்ட பேசுறோம். அதே போல ஏபி ஃபார்ம் கொடுக்கறது, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் தேர்தலில் மட்டுமே போட்டியிடக்கூடிய கட்சிகள் கிடையாது. இளைஞர்கள் வர்றாங்க, நாங்கெல்லாம் கடத்துக்குள்ள வர்றோம், ஜனநாயகத்தில் வந்து இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நிறுத்துறோம். அப்போ சிறு சிறு தவறுகளை வந்து அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகளே தவறுகளை கரெக்ட் பண்ணி இதை ஒழுங்குபடுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை எடுத்தோடனே ரிஜெக்ட் தான் பண்றாங்க. பட் அதே சமயத்தில் வலுவானவர்கள், பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் பெரிய பதவிக்கு வர வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், அவரிடத்தில் வந்து அதிகாரிகள் வந்து மென்மையான போக்கு அணுகிறாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் பறக்கும்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஏறக்குறைய 400 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2 பறக்கும்படை இருந்தா எப்படி இருக்க முடியும்? ஒரு இடத்துல இருந்து நாங்கள் வந்து புகார் அளிக்கிறோங்க, நைட்டு மணி 1 மணிக்கு நான் ஆரோ கூப்பிட்டு பேசுறேன். இது மாதிரி இந்த இடத்துல இருந்து இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு பணப்பட்டுவாடா வர்றாங்க, 2 வீலர் வர்றாங்க, பேக்கில் போடுறாங்க, போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்ல 10:30 மணிக்கு அலர்ட் பண்றோம், 12 மணிக்கு அலர்ட் பண்றோம், 1:30 மணிக்கு கூப்பிட்டு சொல்றோம். ஆனா ஒரு காவலர் கூட வரலைங்க. அதே போல வாக்களிக்கிற அன்று 23ஆம் தேதி வந்து காலை 11 மணியிலிருந்து கியூவில் நிக்கிறாங்க, தனித்தனியா சந்துக்குள்ள பந்துக்குள்ள கூப்பிட்டு பணம் கொடுக்கறாங்க. அதுக்கு போட்டா போலீஸ் வரதில்லைங்க. சோ இப்படி இது பட்டவர்த்தனமாக வந்து இந்த பணம் கொடுக்கறத வந்து தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்துறதுக்கோ அல்லது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த விதமான ஏன் சென்சிட்டைஸ் பண்ணல, அது அப்படின்னா எங்கேயோ ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு, குறைபாடு இருக்கிற மாதிரி நான் கருதுறேன். சார் வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, வரலாற்றுல அதிகமான வாக்குப்பதிவு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து மாறுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப அப்பட்டமான தவறானது. ஞானேஸ்வர் பார்த்தேன், அவர் வந்து தன்னுடைய கடமையை அவர் சரியா செஞ்ச மாதிரி தெரியலீங்க.